இனிய நண்பர்களை எல்லாம் காரைக்குடியிலிருந்து வணங்கி மகிழ்வது சோ வினதித்தன், சொக்கலிங்கம் வினதித்தன். இன்றைக்கு சப்தங்கள், ஒலிகள் என்கிற தலைப்பில் உங்களோட உரையாட கிடைத்த சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஒலிகள், சப்தங்கள், அதாவது ஆதியில் வார்த்தை இருந்தது அப்படின்னா விவிலியத்தினுடைய தொடக்கத்திலேயே வார்த்தை தான் இருந்தது. பிரபஞ்ச படைப்புக்கு முன் வெறுமை நிலவியது. அப்புறம் வார்த்தை, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, தேவனாக இருந்தது அப்படின்னு கிறித்துவம் சொல்லுது. சைவத்தில் ஓசை ஒலியலாமானாயினியே, ஓசை ஒலியலாமானாயினியே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே, ஓசை ஒலியலாமானாயினியே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே. ஓசைகள் முதலிலே இயற்கையிலே எழுகிற ஓசைகள், கடலோசை, கத்தும் கடலோசை, குயிலோசை, சலசலக்கும் இலைகளின் ஓசை, அருவி ஓசை, ஆற்றின் ஓசை, அப்படி ஓசைகள். அதற்கப்புறம் வார்த்தைகள், அதற்கப்புறம் பொருள், இவ்வளவு வருது. மொழி மிகச்சிறந்தது, இவ்வளவு வருது. அப்போ ஓசை ஒலியலாம் ஆனாயினியே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியேனர். சுந்தரர் ஏழிசையாய் இசைப்பயனாய் அமுதாய் என்னுடைய தோழனுமாய், ஏழிசையாய் இசைப்பயனாய், இசையினுடைய பயனும் தான், இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் அவர் இருந்தார் அப்படின்னு சுந்தரர் பாடுறார். ஞானசம்பந்த பெருமான் விழவோசை முழவோசை பிழையாத எழிலோசை இயம்பும் இயம்பும் திருவையாறு அமர்ந்தானே அப்படின்னு அவர் பாடுறார். இந்த ஓசைகள், பாரதி பாடுகிற ஓசை என்னை ரொம்ப கவர்ந்தது. அவர் முதல்ல இயற்கையினுடைய ஒளி, காற்று ஒலிகள், காற்று, கடல், மழை எல்லாவற்றையும் முதல் ஓசைகள். அடுத்தது உயிரின் ஓசை, அந்த வண்டின் அந்த வண்டு முரல்வது. அடுத்தது கருவிகளின் ஓசை, மணியினுடைய ஓசை, புல்லாங்குழல் ஓசை, வரிசை அவர் ஓசையெல்லாம் சொல்றாரு. அப்புறம் மானிட ஓசைகள், சிரிப்பு, அழுகை, பெண்களின் மொழி, தமிழோசை, செஞ்சொற்கவி இன்பம்ங்கிறான். மொழியை, பெண்களுடைய மொழியை கம்பன் செஞ்சொற்கவி இன்பம் அப்படின்னு அந்த ஓசைக்கு, பெண்ணைக்கு கட்டாயனுடைய அந்த ஓசையை கம்பன் பாடுறான். செஞ்சொற்கவி இன்பம். பாரதி சோற்று நில ஓசை வருதுங்கிறார். சோற்று நில ஓசை. பசியுள்ள ஒருவனுக்கு உலகில் கொதிக்கும் சப்தம் கூட ஒரு சங்கீத இன்பம். பாரதி எழுதுறாரு கற்றையில், பசியுள்ள ஒருவருக்கு உலகில் கொதிக்கும் சப்தம் கூட ஒரு சங்கீத இன்பம். எனக்கு அந்த சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் ஒரு பாணன், சிறுகுடி பாணனுக்கு, ஒரு சிறுகுடி கிழார பற்றி ஒரு பாடல். யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியேன்னு ஒரு அருமையான ஒரு வாழ்த்து சொல்கிறான். அந்த ஓசை அங்கே அவன் பசுப்பிணி ஆற்றுகிற ஓசையை பற்றி அந்த புறநானூற்று பாடல் சொல்லுது. யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய தன் முறை அறிந்து தான் ஈதலின், தன் முறை அறிந்து தான் ஈதலின், நின்முறை அறிந்து நீ நல்குமதி அப்படின்னு சொல்லி வள்ளல் வாழட்டும். எனக்கு அந்த வள்ளல் குணம் இல்லை. அவை என்ன பண்ணுறான், அதாவது அங்கே ஒரு ஒலி பற்றி ஒரு குறிப்பு வருது, அதுக்காக சொல்கிறேன். பாணன் தன்னுடைய பசித்த கூட்டத்தோடு ஒரு வள்ளலை தேடிச் செல்கிறான். வழியிலே ஒரு பரிசு பெற்ற பாணன் பார்க்கிறான்.
அப்போ அவனுக்கு ஒரு ஒரு காட்சி. முதல்ல என்ன காட்சி? கையில் சோற்று உருண்டையை வச்சுக்கிட்டு எறும்புகள் அந்த தன்னுடைய முட்டையை தூக்கி கொண்டு செல்கிறதே, அதுபோல வரிசை வரிசையாக சிறார்கள் செல்கிறார்கள். அது காண்கிறான். ஒரு ஒலி கேட்கிறது. என்ன ஒலி? ஒரு உணவு எடுக்கிற இடத்திலே கேட்கிற ஒரு சத்தம். அது அந்த ஊன் ஒலி அறவும் தானும் கேட்கும். ஊன் உண்கிற இடத்திலே எழுகிற அரவம் இதுவும் கேட்குது. அப்போ காட்சியிலையும் தெரியுது, அந்த கேட்பது ஒலியிலையும் அங்கு ஒரு இல்லத்திலே உணவு தர்றாங்கன்னு தெரியுது. ஆனால் இவனுக்கோ பசி, பெரும் பசி. அதனால அவன் அந்த பெரிய ஒரு மூத்த பாணனை கேட்கிறான். அந்த இல்லம் அருகில் இருக்கா, தூரத்தில் இருக்கா? அது பசிப்பிணி மருத்துவனா? என்ன சோருடை கையர் வீறு வீறு இயங்கும் இருங்கிடை சீரார்கண்டும் அவர்கள் போயிட்டு இருக்காங்க. மற்றும் மற்றும் வினவுது, மறுபடியும் கேட்குறான். மற்றும் மற்றும் வினவுது பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே. என்ன இந்த பாடல் சொல்லுது? உணவு வழங்குகிற ஒலி கேட்டது. கையிலே உணவோடு செல்கிற சீரார்களை பார்க்கிறான். இருந்தாலும் அது எங்கே இருக்கு அந்த இடம்னு கேட்கிறான். அப்போ அந்த சோற்று ஒலி அப்படி என்று பாரதி சொல்லுகிற அந்த ஒலி. இப்போ பாரதி நான் சொன்னேன், முதலிலே இயற்கை ஒலிகளை எல்லாம் பாடுவான். குயில் பாட்டில் காணப்பறவை கலகலவென்னும் ஓசையிலும் காற்று மரங்களடை காட்டும் இசைகளிலும், காணப்பறவை கலகலனும் ஓசையிலும் காற்று மரங்களடை காட்டும் இசையினிலும் ஒரு இசை காட்டுதது சலசல ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும் நீலப் பெருங்கடலும் எந்நேரமும் தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும் கத்துக்கடல்னு சொல்லுவாங்க. அது தோன்றிய நாள் முதலே அந்த கடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. கத்துக்கடல் ஒலித்து அந்த உதிக்கும் இசையினிலும் அந்த கத்துறதுல கூட கடல் ஓசை, அதுலேயும் ஒரு இசை இருக்கு. மானிட பெண்கள், இதெல்லாம் இயற்கையை சொல்லிட்டு அடுத்தது பெண்களை சொல்றாரு. மானிட பெண்கள் வளமொடு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியினும். மானிட பெண்கள் பாடுகிறார்கள், அங்கு அது தேனாக ஊறுகிறதாம். ஊரிடும் தேன் வாரி, கடல் போல. அப்ப மானிட பெண்கள் வளமொடு காதலினால் பாசுறாங்க. ஊனுருக பாடுவதில் ஊறி இருந்தேனை தேன் வாரியினும். நான் சொன்னேன், செஞ்ச கவி இன்பம்னு செய்தியை சொன்னார். அடுத்தது தொழில் செய்கிற இடங்களெல்லாம் கேட்கிற ஒலியை சொல்றாரு. ஏற்று நீர் பாட்டின் இசையினிலும் ஏற்ற விரைக்கிற போது நெல்லிடிக்கும் கோத்தொடியார் குக்குவென கொஞ்சம் மொழியினிலும். நெல் குத்துற போது நம்ம சொன்ன நெல் ஓசை, அந்த உணவின் ஓசை. அப்போ அந்த தானியங்களை குத்துக்கிற போது அந்த பெண்கள் குக்கூடு பேசிக்கிறாங்களாம். நெல் இடிக்கும் கொற்றொடியாள் குக்குவென கொஞ்சம் ஒலியினிலும் சுண்ணம் இடிப்பாதம் சுவை மிகுந்த பெண்களிலும் பண்ணை மடவார் பழகும் பல பாட்டினிலும். பண்ணை மடவார், அந்த பண்ணைகளிலே வேலை செய்பவர்கள். அப்போ அந்த தொழில், எங்கேயோ ஒரு ஆலை ஓடுகிறது, ஆலையினுடைய சத்தம், அந்த இயந்திரம் ஒலிக்கிற சத்தம் கூட அது இசை, அது ப்ரொடக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இது, அந்த ப்ரொடக்ஷன் இருக்கே, அந்த ஓசை.
அந்த அந்த ஓசையே சிலருக்கு இசையாக இருக்கிறது. அப்போ சுண்ணம் இடிப்பாதம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகும் பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வழக்கரங்கள் தாம் ஒலிக்க கொட்டி இசைத்தடுமோர் கூட்டமுதப்பாட்டினிலும். கூட்டுப்பாட்டு கூட்டுப்பாட்டில் ஒருவர் குறை இன்னொருவர் நிறையாலே நிறையாகிவிடும். அப்போ அது அமுதப்பாட்டாகிறது. சேர்ந்திசை அது மிகச்சிறப்பானது. அது எப்படி இருக்கிறோம்? கொட்டி இசைத்திடும் வட்டமிட்டு கைகளை கும்மி அடிச்சு கொட்டி இசைத்திடும் கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு. அதெல்லாம் மனிதர்கள். இப்போ கருவிகள் அடுத்தது சொல்றாரு. வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையினிலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றளிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். அப்படி என்று பாரதி இயற்கை ஒலிகளை, இந்த கருவிகள் எழுப்புகிற ஒலிகளை மானுடர்கள் உழைக்கிற போது எழுக்கிற ஒலிகளை எல்லாம் மிக அழகாக பதிவு செய்கிறார். நான் முக்கியமாக பகிர்ந்து கொள்ள நினைத்தது நமது கண்ணதாசன் மங்கள ஒலிகளெல்லாம் சொல்கிறார். என்னென்ன ஒலிகள்? அது நிறைய நமது கண்ணதாசனுடைய மிகச்சிறந்த காவியம் சிற்றிலக்கியம் தைப்பாவை என்று நான் கருதுகிறேன். அது திருப்பாவை திருவம்பாவை போல மார்கழியில் நாம் அந்த காலத்தில் தைநீராடல் அப்படி என்று சங்க காலத்தில் இருந்திருக்கு. அப்போ அவர் 30 நாளுக்கும் தை மாதத்திலே அந்த தைப்பாவை எழுதியிருக்கார். அதில் மங்கள ஓசைகளை கேட்குறார். நான் மங்கள ஓசைகள் இங்கு இந்த உலகிலே மங்கள ஓசைகள் எழ வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த போர் ஓசை, அதில் இந்த குண்டுகளின் ஓசை இதெல்லாம் ஒலிக்கக்கூடாது. மனிதர்களுடைய அவல ஓசைகள் எழக்கூடாது. யாருடன் பகை கொள்ளலாம் எனில் போரொடுங்கும்னாரு. அந்த புகழொடுங்காத ஓசைகள் என்னென்ன ஓசைகள் அப்படிங்கிறத இங்கே பகிர்ந்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கண்ணதாசனுடைய தைப்பாவை பாடம். காளை மணியோசை களத்து மணி நெல்லோசை, காளை மணியோசை களத்து மணி நெல்லோசை. அந்த அறுவடை முடிந்து எல்லாம் களத்திலிருந்து நெல் வருகிறது. அந்த காளைகள் கட்டியிருக்க மணிகள் ஒலிக்கிது. காளை மணி யோசை களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை வஞ்சியர்கம் தம் வளையோசை. அந்த வளையோசையும் கிண்கிணிகளும் பாதத்திலே அணிந்திருக்கிற அணிகளிலே எழுகிற கிண்கிணி அந்த ஒலிகளும் எவ்வளவு இன்பமயமானவை. அது ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது. அப்போ என்ன சொல்றாரு? வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை, தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை குழவியர் வாய் தேனோசைனார். குழவியர் வாய் குழலிருது யாழிருது என்ப, குழவியர் வாய் தேனோசை ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய். எப்படி இருக்கணுமா? அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கெட்டிலையோ, வாழிய பண்பாடும் மாயமொழி கெட்டிலையோ, தோழியர் கை தாங்கிய தூக்கிய பொன்னடி நோக மேழியதம் இல்லத்து மேலெழுவாய் தைப்பாவாய். அவரே தையை தமிழை ஒரு பாவையாக்கி அந்த தை நாளிலே இங்கே வளமெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி பாடுகிற பாடம். எங்கே எழணுமா? மேழியர்தம் இல்லத்து வளம் வரணும். மேழியர்னா உழவர்கள்.
உழவர்கள் மட்டுமில்லை, உழைக்கிற பட்டாளிகள் அனைவருமே. அந்த உழைப்புக்கு ஆயபயன் கைமலர்ன்னு சொல்றார். அதனுடைய பயன் அவர்களுக்கு கையில் வரணும். அதனால நீ அவர்களுடைய இல்லத்திலே வளர்த்தி கொண்டு வா அப்படின்னு பாடுறார். என்ன பாடல், மிக அழகான பாடல். காழை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்கை வழையோசை, தாழை மடலோசை, தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர்வாய் தேனோசை, ஆழியலையோசை, அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கெட்டிலையோ, தோழியர் கைதாங்க தூக்கிய பொன்னடி நோக, மேழியதம் இல்லத்து மேலெழுவாய் தைப்பாவை சொன்னார். இது மாதிரி நாடெங்கும் உலகெங்கும் வழிகள வேண்டும். இந்த கெட்ட போதினை வேறுடும் சாய்ப்போங்கிறாங்க. எவ்வளவோ பேர் அவல குரல்கள் இன்று உலகம் முழுவதும் எழுகிறது. அந்த குரல்கள், அந்த ஓசைகளெல்லாம் அடங்கி இந்த நல்ல ஓசைகள் நாளெல்லாம் கேட்கணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சோ பிரதித்தான். நன்றி.